நம்ம மூளைய பத்தி சில ஆச்சரியமான விஷயங்கள். 1. வெயிட் கம்மி, வேலை ஜாஸ்தி. வெயிட் நம்ம தலையில இருக்கிற இந்த மூளை உடம்பு வெயிட்ல சும்மா ஒரு 2% தான் இருக்கும். அப்படியே ஒரு 1.25 கிலோ தான். ஆனா பவர். ஆனா நம்ம உடம்பு மொத்தமா இழுக்கிற ஆக்சிஜன், சாப்பிடுற சாப்பாட்டு சக்தி எல்லாத்துலயும் 5ல ஒரு பங்க 20% தனியா எடுத்து இழுத்துடும். ஏன்னா இது எப்பவும் ஓடிட்டே இருக்குல்ல. கொழுப்பு தனியாரு. இந்த மூளையோட வெயிட்ல 3/4 மேல 60% தான் கொழுப்பு தான் இருக்குமா. நம்ம உடம்புல அதிகமா கொழுப்பு இருக்கிற இடம் நம்ம மூளை தான். 2. நினைச்ச வேகத்துல நியூஸ் போகுமாம். மூளைக்குள்ள ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது போற ஸ்பீடு இருக்கே, சும்மா கார் வேகத்துல எல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமா. அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த டக்குன்னு நினைச்சாலும் டக்குன்னு முடிவெடுத்தாலும் அதுல எந்த குழப்பமும் இல்லாம நடக்குது. 3. தூங்கும்போது இன்னும் உஷார். நம்ம தூங்கும்போது மூளை ஆஃப் ஆகி ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைச்சிருப்போம்ல, அது தப்பு. நாம தூங்க ஆரம்பிச்சாதான் மூளைக்கு நிஜமாவே முக்கியமான வேலையே ஸ்டார்ட் ஆகும். பகல்ல சேர்த்து வச்ச தேவையில்லாத குப்பைகளை அது சுத்தம் பண்ணும். முக்கியமா நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும், முக்கியமான நினைவுகளை எல்லாம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கும். 4. அடிபட்டா கூட மூளைக்கு வலி தெரியாது. நம்ம உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் வலி இருக்குன்னு மூளைக்கு தான் சிக்னல் வரும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த மூளைக்குள்ளேயே பெயின் ரிசெப்டார்ஸ், அதாவது வலி உணரும் நரம்புகள் கிடையாதான். அதனால தலைவலி வரும்போது அது மூளைக்குள்ள இருந்து வரதில்ல, மூளையை சுத்தி இருக்கிற ரத்த குழாயோ இல்லனா மேல இருக்கிற லேயரோ தான் அழுத்தி நமக்கு வலி வர வைக்குது. 5. மெமரிக்கு லிமிட்டே கிடையாது. நம்ம மூளையோட நினைவு வச்சுக்கிற சக்தி இருக்கே, அதுக்கு எல்லையே இல்லைன்னு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. நீங்க ஆசையா கத்துக்கிற, தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயத்தையும் லைஃப் டைம் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க மூளை எப்பவும் ரெடியா தான் இருக்கு. நம்ம நினைக்கிறத விட அதோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.